தொடர்கின்றன. மதுரை அருகே நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் முட்டியதில் 37 பேர் படுகாயமடைந்தனர். மதுரை அருகே சக்குடியில் உள்ள உப்பிலியப்பர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இருந்து 1200 காளைகள் கலந்து கொண்டன. காளைகளை அடக்க 600 மாடுபிடி வீரர்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர். போட்டியின் போது சீறி பாய்ந்து வந்த காளைகளை அடக்க முயன்ற 37 பேர் படுகாயமடைந்தனர். இதில் 7 பேர் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இலங்கை அரசுக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்திற்கு மத்திய அரசு தமிழர்களின் நலனை காக்கும் வகையில் செயல்படும் என்று மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் ஜி.கே. வாசன், தமிழ்நாட்டை இருளாக்க வேண்டும் என்று நினைக்கும் கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பாளர்கள் கூட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றும், கூடங்குளம் அணுமின் நிலையத்தை திறப்பதற்கான முயற்சிகளில் மத்திய, மாநில அரசுகள் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார். அண்மையில் கேரள கடற்கரை பகுதியில் மீனவர்களை சுட்டுக் கொன்ற இத்தாலிய அதிகாரிகள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், இலங்கை அரசுக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவரும் தீர்மானத்திற்கு மத்திய அரசு தமிழர்களின் நலனை காக்கும் வகையில் செயல்படும் என்றும் ஜி.கே. வாசன் தெரிவித்தார். மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையிலே செயல்படும். அதை தமிழக காங்கிரஸ் பேரியக்கம் வலியுறுத்தும். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் கண்ணன் நகர் அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தாராபுரம் கண்ணன் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் தென்னிந்தியாவில் வாழும் கன்னடம் பேசும் ஒரு பிரிவினரின் குலதெய்வமாகும். அதனால் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் கேரளாவை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். இன்று காலை சவுடேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பு பூஜையுடன் துவங்கிய கும்பாபிஷேகம் பெருந்திரளான பக்தர்களின் வழிபாட்டுடன் நிறைவடைந்தது. இதேபோல் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் லாலாப்பேட்டை காவிரி கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா கணபதி, ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ மல்லன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் நகர தேமுதிக சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். இந்த முகாமில் மாவட்ட, நகர, ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விக்கிரவாண்டி அருகே நள்ளிரவில் மணல் திருட்டை தடுக்க சென்ற வருவாய் ஆய்வாளர் மீது மர்ம நபர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் காணை பகுதி வருவாய் ஆய்வாளரான கண்ணன் நேற்று நள்ளிரவு மரகதபுரம் ஆற்று பகுதியில் மணல் கடத்தப்படுவதை தடுக்க தன்னுடன் பணியாற்றும் அலுவலர்களை அழைத்துக் கொண்டு சம்பவ இடத்துக்கு சென்றார். அங்கு மறைந்திருந்த மர்ம நபர்கள் திடீரென தாக்குதலில் ஈடுபட்டதால் படுகாயமடைந்த வருவாய் ஆய்வாளர் கண்ணன் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காணை காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நைட்டு கிராம உதவியாளர் திருட்டுத்தனமாக மணல் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தகவல் சொன்னாருங்க. பார்க்குறதுக்கு போகும்போதே காரில் நிறுத்தி காரெல்லாம் உடைச்சிட்டு எங்களையும் பலமாக தாக்கிட்டு எங்களே வச்சு பெட்ரோல் வச்சு கொளுத்துற அளவுக்கு காரில் பூட்டிட்டு பெட்ரோல் வச்சு கொளுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணாங்க. நாங்கள் தப்பிச்சு வந்துட்டோம். நாகை மாவட்டம் டி மணல்மேட்டில் அதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இடையே கடும் மோதல் ஏற்பட்டது. தங்களுக்கு சொந்தமான இடத்தில் அதிமுகவினர் கொடியேற்ற முயற்சிப்பதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் புகார் கூறினார்கள். பல ஆண்டுகளாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வசமிருந்த இந்த ஊராட்சியை கடந்த தேர்தலின் போது அதிமுக கைப்பற்றியதை அடுத்து இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் போக்கு இருந்து வந்தது. இந்நிலையில் அதிமுகவினர் சிலர் டி மணல்மேடு ஊராட்சி பிரதான சாலையில் கொடியேற்ற முயற்சி செய்துள்ளனர். இதையடுத்து அங்கு திரண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அதிமுகவினரை கொடியேற்ற விடாமல் திருப்பி அனுப்பியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது.
அதனால் அங்கு அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் இருக்க போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அமைதியாக இருந்த பொதுமக்கள் மத்தியிலே எங்கள் ஊர் மத்தியில ஒரு கலங்கத்தை ஏற்படுத்தும் வகையில் நேற்று அதிமுக கொடி ஏற்ற வந்தார்கள். இடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சொந்தமான இடம். இந்த கிராமம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஊர் பொதுமக்கள் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அனைவரும் சேர்ந்து அந்த கொடியை ஏற்றிவிடாமல் தடுத்து அவர்களை விரட்டி அடித்து விட்டோம். ஆச்சரியம் ஆனால் உண்மை. நன்றியுள்ள பிராணி நாய். அதேபோல் எஜமானர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் அவற்றை மிஞ்ச வேறு எந்த செல்ல பிராணிகளும் கிடையாது. அதற்காக அவைகள் எடுக்கும் முயற்சிகள் எத்தகைய பெரிதாகினும் அதனை எவ்வளவு சிரமப்பட்டு செய்கிறது என்பதை நாம் இங்கே பார்ப்போம். பிரிஸ்பேனில் நடைபெற்ற முதலாவது இறுதிப் போட்டி 15 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கையை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அபாரம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.